நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகிகளின் எண்ணிக்கை 120ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் மாவட்ட நிர்வாகிகளை தனித்தனியாக நேர்காணல் செய்தார். ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடனும் சுமார் 20 நிமிடங்கள் என 3.5 மணி நேரம் வரை விஜய் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து விஜய் விடுத்துள்ள ஏக்தள பதிவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள் 2 பேர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என மாவட்டத்திற்கு 10 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதியதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தாவேகாவில் புதிய மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் நிர்வாகிகளுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் வெள்ளிக்காசை பரிசாக வழங்கினார். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பேசிய தாவேகா நிர்வாகிகள் ரசிகர்களை நம்பித்தான் கட்சி தொடங்கியதாகவும் நன்றாக கட்சி பணியாற்ற வேண்டும் எனவும் விஜய் கேட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்தனர். கட்சியை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க எல்லாரையும் எல்லா பொறுப்புல இருக்கிறவங்க நல்லா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. 2026 தேர்தலுக்காக நல்லா ஒர்க் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க எல்லாரையும் நம்பிதான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில் விஜய் வழங்கிய வெள்ளிக்காசில் ஒருபுறத்தில் விஜய் உருவத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரும் மறுபுறத்தில் கட்சியின் பெயருடன் கொடியின் சின்னமும் இடம்பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே தன்னை கடித்த கண்ணாடி விரியன் பாம்போடு மருத்துவமனைக்கு வந்த தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹோசூர் அருகே உள்ள சப்படி கிராமத்தை சேர்ந்த ரவி என்பவர் அப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஹோட்டலை சுத்தம் செய்யும் பணியில் ரவி ஈடுபட்ட போது செடிகளுக்கு நடுவே இருந்த கண்ணாடி விரியன் குட்டி பாம்பு அவரை கடித்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மண்வெட்டியால் பாம்பை அடித்துக் கொன்று அதனை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். இதையடுத்து அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் குட்டி கண்ணாடி விரியன் பாம்பு என்பதால் பெரிய ஆபத்து இல்லை என கூறி அவரை ஒருநாள் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்குமாறு அறிவுறுத்தினர். இப்படி ஆவி பறக்க அண்டாவாக பிரியாணி படைக்கப்படுவது மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டி சாமி கோயிலில் நடந்த 90வது பிரியாணி திருவிழாவில்தான். இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் முனியாண்டி விலாஸ் உணவகங்கள் நடத்தி வரும் உரிமையாளர்கள் தை மாதம் 2வது வெள்ளிக்கிழமை முனியாண்டி சாமி கோயிலில் குவிந்து கொண்டாடுவது வழக்கம். பகலில் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் சாமிக்கு அபிஷேகம் செய்தனர். மாலையில் தேங்காய், பூத்தட்டுகளுடன் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்தனர். விழாவின் நிறைவாக 150 ஆடுகள், 300 கோழிகள் படையலிடப்பட்டு 2500 கிலோ சீரக சம்பா அரிசியில் ஆவி பறக்க கமகமவென 20 அண்டாக்களில் அசைவ பிரியாணி தயார் செய்யப்பட்டன. அதிகாலை 5 மணிக்கு கருப்பசாமிக்கு பிரியாணி படைக்கப்பட்டு பின்னர் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவின் முக்கியத்துவம் இது 90வது ஆண்டு என்பதால் அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. இனிமேல் வருடங்களிலும் வருங்கால தலைமுறைகள் இதைவிட சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் வயது பேதமின்றி பங்கேற்று பிரசாதத்தை பெற்றனர்.